இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026 ரிஜிஸ்ட்ரேஷன் ஓபன் ஆயிருச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் கடைசி நாள் ஜூன் 2ஆம் தேதி, சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுக்கு ஜூன் 5ஆம் தேதி. ஸோ அதனால ரிஜிஸ்ட்ரேஷன் வந்த உடனே எல்லாருமே வந்து ஒரு தவறான புரிதல் வச்சிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்த உடனே வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா நமக்கு சீட் கிடைக்கும்னு. அப்படி கிடையாது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜூன் 2ஆம் தேதி வரை இருக்கு. நீங்க பொறுமையா இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான எல்லா சர்டிபிகேட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க மெல்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அவசியம் கிடையாது. மெயினா வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வேலிட் இமெயில் ஐடி வேணும். இமெயில் ஐடி வந்து உங்க நேம்ல ரொம்ப அந்த லவ்லி, ஃபேன்சி, கிரேசி, டால் அப்படிலாம் இல்லாம ரொம்ப ஜெனியூனா வந்து உங்க நேம் வித் இனிஷியல், நேம் வித் ஃபாதர் நேம், நேம் வித் ஊர், இந்த மாதிரி வந்து ஒரு டீசெண்டா ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர் வேணும். இமெயில் ஐடியும் மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னா, உங்களுடைய 10th சர்டிபிகேட், +1 சர்டிபிகேட் ஆப்ஷனல், +2 சர்டிபிகேட் வந்து நீங்க எக்ஸாம் முடிச்ச உடனே வந்து ரிசல்ட் வந்த உடனே டெம்பரரி மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அந்த டெம்பரரி மார்க் ஷீட்டே எனஃப். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் வந்து இன்கம் சர்டிபிகேட், அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இன்கம் சர்டிபிகேட் ஆப்ஷனல், அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் இது ஆப்ஷனல். கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து மஸ்ட். இது எல்லாமே வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அது போக வந்து ஒரு வேலிட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து சிக்னேச்சர் வந்து ஒரு ஒயிட் பேப்பர்ல. இது எல்லாமே வந்து உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தேவைப்படும். அதனால போட்டோஸ் நீங்க எடுக்கிறவங்க இப்ப கரெக்டா புதுசா போட்டோ எடுங்க. ஸ்கூல்ல எடுத்த போட்டோலாம் எடுக்காதீங்க, புதுசா ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து மஸ்ட்.